என்ன ராஜா, இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல என் பிறந்த நாளை கொண்டாடணும்? முட்டாள், இது உன்னோட பிறந்த நாள் இல்லடா, என்னோட பிறந்த நாள். ஒரு பரதேசிக்கு பிறந்த நாளா அத ஒரு பணக்காரன் கொண்டாடுறானா? இந்த பணக்காரனா காரணம் இல்லாம சொல்லி காசு செலவு பண்ண மாட்டான்டா. ஃப்ரெண்டுங்கிற போர்வையில ஒரு அடியாள வச்சிருக்கான்டா இந்த வக்கீல். பெரிய சாமர்த்தியசாலிடா. என்ன சொன்னீங்க? வேண்டாம் விஜய், சும்மா ராஜா. என்னை பத்தி எவன் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. உன்னை பத்தி எவனாவது சொன்னா அவன் உயிர் எடுத்துவேன். விடு ராஜா. விஜய், ராஜா பத்தி ஏதாவது சொன்ன குறவழி முடிச்சு கொண்டு விடுவேன். சாரிப்பா. வக்கீல் சார், நான் அவன் அடியாளன்னு சொன்னது சரியா போச்சு பாத்தியா? உன் பணத்துல தான் அவன் குளிர்காய. நீ அவனுக்கு சோறு போடுற, செலவு பண்ற. சுருக்கமா சொன்னா அவன் மூச்சே ஒன்னாலதான் ஓடுது. வசை இருக்கிற வரைக்கும் நான் எல்லா நாயும் ஒன்ன சுத்திக்கிட்டு இருக்கோம். நீ பிச்சைக்காரன் ஆயிட்ட, ஒரு நாய் ஒன்ன சேர்ந்தாது. என்னடா சொன்னேன்? உண்மையை தாண்டா சொன்னேன். அவனை சொந்த காலில் நிக்க சொல்லு. எங்கடா வரப்பட்ட? இல்ல ராஜா, நான் ஒரு பரதேசி. ஒரு பெரிய பணக்காரர் ஆயரோட நட்புக்கு நான் தகுதி இல்லாதவன். ஏழை பணக்காரங்கிற கேவலமான வித்தியாசத்துல உடைஞ்சு போற நட்பா நம்ம நட்பு? இல்லடா, அது இமயத்தை விட உயர்ந்தது, கங்கையை விட புனிதமானது. அப்படி நம்புறது உண்மையா இருந்தா என்னை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு எப்படா மனசு வந்தது? நான் நாயும் இல்ல, நீ பசையும் இல்லைங்கிறத நிரூபிக்கணும்னா நான் போய்தான் ஆகணும். எவ்வளோ நாலு பொறுக்கி பசங்க எதையோ உடனாங்கிறதுக்காக நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியா? அவனுங்க உணரலடா, உண்மையத்தான் சொன்னாங்க. நீ என் ரூமுக்கு வாடகை கொடுக்கற, எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கற, என்னோட பழகணும் தோஷத்துக்காக யாருன்னு தெரியாது எங்க அம்மாவுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புற. அப்படி நான் செஞ்சது தப்பாடா? இப்படி என் சுமை எல்லாத்தையும் சுமந்துகிட்டு நீ இருக்கிற, உன் நிழல்ல எந்த பொறுப்பும் இல்லாம நான் இருக்கிறேன். இந்த உண்மையை இதுவரைக்கும் நான் உணராம இருந்தேன். இன்னைக்கு உனக்கு உணர வச்சுட்டான். கொடுத்து கொடுத்து நீ உயர்ந்தலாம் நினைக்கிற, அதுல ஒரு சிறு பங்கையாவது திருப்பி கொடுக்கிற அளவுக்கு நான் ஒரு மனுஷனாக வேண்டாம். அதனாலதான் சொல்றேன், உண்மையிலேயே என் மேல அன்பு இருந்தா என்னை என் சொந்த காலில் நிக்க விடு. என்னப்பா சொல்றேன்? நானும் பொறுப்புகள் உணர்ந்து வாழ்க்கையில முன்னேறணும்னு என் ஆசீர்வாதம் செஞ்செடுப்பேன். தடுத்து நிறுத்த முடியாத வார்த்தைகளை சொல்லி என்னை கட்டி போட்டேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? சந்தோஷமா போயிட்டு என்ன மன்னிச்சிருக்கா விஜய். எப்பவுமே நான் உன் நெஞ்சில இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இதுவும் நெஞ்சில இருக்கட்டும். உன் ஞாபகம் இருத்தமா இவ்வளவு பெரிய பரிசு கொடுத்துட்ட, திருப்பி கொடுக்கறதுக்கு என்கிட்ட இந்த பழைய வாட்சி தான் இருக்கு. இப்ப சொல்லு ராதா, நான் எந்த வாட்சை கட்டிக்கணும்?
என்ன மன்னிச்சிருங்க ராஜா. நான் வாங்கி கொடுத்த வாட்சுக்கு விலை சொல்லிடலாம். ஆனா இந்த வாட்சுக்கு விலையே கிடையாது. உங்க வாழ்நாள் பூரா நீங்க இதைத்தான் கட்டிக்கணும். ராஜசேகர், MA LLB. நியாயத்துக்காக போராடுற கிரேட் அட்வொகேட் ராஜசேகர் தான் உங்களுக்கு வரப்போற மருமகனா? ஆமா சார், அவன் என்னோட பிரதர் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பாஸ்கர். தேங்க்யூ சார். மாமனா சூப்பர் போலீஸ், மருமக கிரேட் அட்வொகேட், பியூட்டிஃபுல் காம்பினேஷன். உண்மையிலேயே நீங்க பெரிய அதிர்ஷ்டசாலி தான். ஆமா சார், உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. வரேன் சார். ரைட். ஹலோ ராஜா, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டீங்களா? யாரையும் மறக்கலையே? மறக்க நினைச்சாலும் மறக்க முடியாதவன் விஜய். என் கல்யாணத்துக்கு அவனுக்கு இன்விடேஷன் தர முடியலையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்டேன், பிரயோஜனம் இல்லை. அவனை நான் கடவுளுக்கு சமமா நினைக்கிறேன். அதனாலதான் என் கண்ணுக்கே ஆப்பட மாட்டேங்கிறான். அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எப்படி? நாளைக்கு நமக்கு கல்யாணம், அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடாதா? Come on, cheer up, please. கொஞ்சம் சரிங்களா? வேண்டாங்க, போகாதீங்க, போகாதீங்க. அங்க யாரும் போகாதீங்க. அந்த கோர்ட்டுக்குள்ள யாரும் போகாதீங்க. அங்க நடக்கிறதெல்லாம் அக்கிரமம், அநியாயம். கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு நியாயத்தை இருட்ட தள்ளுறாங்க. யா பாவிங்க, போகாதீங்க. அம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. கருப்பு கோட்டை, நீ வக்கீலா? ஆமாம்மா. ஏப்பா இங்க வந்து காக்கி சட்டையும் கருப்பு கோட்டையும் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கப்பா. நீ போப்பா, யாராவது பணக்காரன் இருந்தா அவன் பின்னாலேயே போ. உன் திறமையெல்லாம் அவன் காலடியில கொட்டு. அவன் நிறைய பணம் கொடுப்பான். நல்லவனே கொலைகாரன் ஆக்கிடு. நீயும் பெரிய பணக்காரன் ஆயிடலாம். அம்மா, வக்கீல்களை பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. எல்லா வக்கீல்களுமே அப்படி இல்லை. யாரும் சொல்ல வேண்டாம், நானே என் கண்ணால பார்த்தேனே. நீங்கெல்லாம் சேர்ந்துதானே ஒரு பாவமும் அறியாத என் பிள்ளைய கொலைகாரன்னு சொல்லி ஜெயில தள்ளிட்டீங்க. அம்மா, உங்க பிள்ளை உண்மையிலேயே நிரபராதியா இருந்தா அவனை நான் காப்பாத்துறேன். என் மகனை காப்பாத்துறியா? உனக்கு ஒரு வயசே இல்லையே. அப்பா, நான் ஒண்ணும் பணக்காரி இல்ல, பிச்சைக்காரியப்பா. உனக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட பணம் இல்லையப்பா. பணமா? தேவையில்லம்மா. சட்டத்தினால பாதிக்கப்பட்ட உங்களை மாதிரி அபராதிகளை அதே சட்டத்தினால காப்பாத்தி அதனால உங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியை நான் பணத்தை விட பெருசா மதிக்கிறேன். வாங்க. நீ நல்லா இருக்கணும்ப்பா. கடவுள் மாதிரி வந்திருக்கேன். வாப்பா. விஜய், விஜய், யார் வந்திருக்காங்க பாருப்பா. விஜய், ராஜா, தனியா போனாதான் எனக்கு நல்லதுன்னு என்னை விட்டு பிரிஞ்சு போனையே. இப்படி தனியா சிறையில வாடறதுக்கா? விஜய், உன்னை எங்கெல்லாம் தேடினேன். நான் உயிரோட தாண்டா இருக்கேன், செத்து போல. என்ன தேடி வந்தா உன் கௌரவம் குறைஞ்சா போயிடும். விஜய், இவரு உனக்கு தெரியுமா? ஆமா, நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே, எனக்கு ராஜசேகர்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு. ஆமா, அது இவன் தாமா. அப்பா, நீ யாருன்னு தெரியாம உன்னை கண்டபடி பேசிட்ட. என்ன மன்னிச்சிடப்பா. நான் வேற, விஜய் வேற இல்ல. நான் உங்க புள்ளதாம்மா. தாய் திட்டுனா மகன் கோச்சுக்கோனா? நீ என் புள்ள இல்லப்பா, என் தெய்வம். விஜய், உனக்கு எப்படி இந்த நிலைமை வந்தது? என் மேல கடத்தல்காரன் கொலைகாரன்னு பழி விழுந்துருச்சு. எது, நீ கொலைகாரனா? இல்ல, என் மகன் கொலைகாரன் இல்ல. சத்தியமா இவன் கொலை செய்யல. அம்மா, பெத்த உங்களை விட என் நண்பனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு எறும்பை சாகடிக்கிறது கூட அவனுக்கு மனசு வராது. அவன் இந்த கொலையை செஞ்சு பண்ணா நான் நம்பவே மாட்டேன். விஜய், இப்ப சொல்லு, யாரால உனக்கு இந்த கதி ஏற்பட்டது? ராஜா, உன்னை விட்டு பிரிஞ்சதும் நான் வேலைக்காக எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஒரு வேலையும் கிடைக்கல. ஒரு நாள் என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, விடு என்ன.
மிஸ்டர், நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. மிஸ்டர், நீங்க யாருன்னு கூட சொல்லாம போறீங்களே. பேரை சொன்னதுன்னு தெரிஞ்சுக்க. நான் ஒண்ணும் பிர்லாவோ டாட்டாவோ இல்ல, சாதாரண மனுஷன். வாழ வழி தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்க பல பேர்ல நானும் ஒருத்தன். வரேன். ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு சரின்னு பட்டா அதுக்கு நீங்க சம்மதிச்சா உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை என்னால ஏற்படுத்த முடியும். ஹலோ விஜய், என்ன இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? நேத்து நான் சொன்னதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த யோசனையில தான் நான் தனியாயிட்டேன். நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. எவ்வளவோ வசதிகள் இருந்தோம், ஒரு ஆண் துணை இல்லைன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு அனாதை தான். நான் சொல்றபடி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தோங்கிற பெருமை உங்களுக்கு இருக்கும். ரேகா, அவ கண்ணீரை உண்மைன்னு நம்பினேன். களங்கமில்லாத மனசோட அவளை நேசிச்சேன். எனக்காக அவ, அவளுக்காக நான் சந்தோஷத்துல மதந்தோம். ஒரு நாள் அவசரமா பெங்களூர் போகணும்னு புறப்பட்டா. மிஸ்டர், கொஞ்சம் சாவியை கொடுங்க, டிக்கெட் செக் பண்ணணும். ஓ, தாராளமா. எதுக்காக சாவியை கொடுத்தீங்க? என்ன பயம்? நாம என்ன கள்ளக்கடத்தலா பண்றோம்? ஹலோ, எஸ்பி சார், இன்ஸ்பெக்டர் ஆனந்த் பேசுறேன். மெட்ராஸ் போற ரூட்ல ஒரு காரை மடக்கி செக் பண்ண, அதுல தங்க கட்டிக்க இருக்குது. ஆமா சார், உடனே வாங்க. கடத்தல் பண்ணது இல்லாம போலீஸ்காரங்களே கொலை பண்ணிட்டியா? இல்ல, நான் கொலை செய்யல. நான் கொலைகாரன் இல்ல. இல்ல, நான் கொலை செய்யல. செய்யல 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 செய்யல. ஜெய், அமைதியா இரு. இனிமே பயப்படாது, நான் இருக்கேன். அப்பா, என் மகனை எப்படியாவது காப்பாத்துப்பா. உங்களுக்காக இல்லம்மா, எனக்காக, எங்க நட்புக்காக, இவன் எனக்கு செஞ்சிருக்கிற உதவிக்காக இதை நான் செஞ்சே ஆகணும். ஜெய், இந்த கொலையை நீ செய்யலன்னு நான் நிரூபிச்சு காட்டடா. நோ, இம்பாசிபிள். அவன் நிரபராதி இல்ல, ஒரு பெரிய கடத்தல்காரன், கொலைகாரன். இன்ஸ்பெக்டர் அவன் தான் கொலை பண்ணிருக்கான். நானே கண்மயமா பிடிச்சிருக்கேன். நானும் உறுதியா சொல்றேன், விஜய்க்கு இந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்ல. அட்வொகேட் ராஜசேகர், என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல ஒரு நிரபராதியை நான் எப்பவுமே அரெஸ்ட் பண்ணது கிடையாது. விஜய் என் உயிர் நண்பன். அவன் மனசை பத்தி எனக்கு தெரியும். அவன் நிச்சயமா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டான். ஓஹோ, அப்போ நான் போய் சொல்றேன். அப்போ நான் போய் சொல்லவனா? மாமா, ஒரே ஒரு தடவை அந்த விஜயோட கண்ணை உத்து பாருங்க. அவன் எந்த அளவுக்கு கலகம் இல்லாதவன்னு உங்களுக்கே புரியும். குற்றவாளி எங்க கண்ணுல பட்டா உடனே அவனை லாக்கப்ல தள்ளுவோம். அதை விட்டுட்டு அவன் கண்ணை உத்து பார்த்தோம்னா எங்க கண்ணுல மண்ணு தூவிட்டு ஓடிடுவான். ராஜா, நீ அவனை பார்த்திருக்க. அவன் கண்ணீர் வச்சிருக்கான். அந்த போலி கண்ணீரை உண்மை நம்பிட்டேன். அந்த அளவுக்கு நான் ஒண்ணும் மடையும் இல்ல. எது உண்மை எது பொய்னு தெரியாம நீங்க தான் ஒரு நல்லவனை கைது பண்ணிருக்கீங்க. ராஜா, நீ என் மருமகங்கிறத மறந்துட்டு பேசாத. மாமா, கடமையை செய்யும் போது உறவை பத்தி நினைக்க கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தானே. இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? என் நண்பரை காப்பாத்த நானே இந்த கேஸ் எடுத்து நடத்துறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன எதுக்க போற? என்ன பொறுத்த வரைக்கும் என் விஜய் கொலைகாரன் இல்ல. அதை நிரூபிச்சு அவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய நன்றி கடன். ராஜா, இது என்னுடைய மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் ஏற்பட்டுள்ள பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. இது என் நட்புக்கு கடமைக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை. தயவு செஞ்சு நீங்க தடுக்காதீங்க. நான் அவனை தூக்கல ஏத்தலைன்னா மறுபடியும் காக்கி சட்டையை போட மாட்டேன். அவனை நான் விடுதலை செய்யல, இனிமே கருப்பு கோட்டையை மாட்ட மாட்டேன். அவன் தான் கொலைகாரன் நிரூபிக்க என்கிட்ட சாட்சிகளும் ஆதாரங்களும் நிறைய இருக்கு. அந்த சாட்சிகளையும் ஆதாரங்களையும் உடைச்செறியக்கூடிய திறமை என்கிட்ட இருக்கு. யுவர் ஆனர்,
எனது கட்சிக்காரர் விஜயை கைது செய்த எஸ்பி பாஸ்கர் அவர்களை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ் ப்ரொசீட். பாஸ்கர் பாஸ்கர் பாஸ்கர். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றுமில்லை. உங்க பேர் என்ன? வாட்ஸ் யுவர் நேம்? பாஸ்கர். என்ன வேலை பாக்குறீங்க? சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் கிரைம். எத்தனை வருஷம் சர்வீஸ்? 20 years. இந்த 20 வருஷ சர்வீஸ்ல குற்றவாளின்னு நீங்க பிடிச்ச அத்தனை பேரையும் குற்றவாளின்னு கோர்ட் தீர்மானிச்சதா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். கௌரவமான உத்தியோகத்தில் இருக்கிற ஒருத்தரை இப்படி அவமானப்படுத்த நினைக்கிறது கண்டிக்கத்தக்கது. யுவர் ஆனர், இவருடைய கௌரவத்தை களங்கப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இவரால் கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே குற்றவாளிகள் தான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை நீதியின் கண்களுக்கு தெளிவுபடுத்தவே விசாரிக்கிறேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். சொல்லுங்க மிஸ்டர் பாஸ்கர், என் கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. என்னோட வழக்குல பல பேர் குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அடைஞ்சிருக்காங்க. அப்படின்னா சில பேர் குற்றவாளிகள் இல்லன்னு நிரூபிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது நீங்க பிடிச்ச எல்லாருமே குற்றவாளிகள் இல்லன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. இதை நான் மறக்கிறேன். ஓகே. இன்ஸ்பெக்டர் ஆனந்த் கொலை எப்ப நடந்தது? ஜனவரி மாசம் 22ஆம் தேதி. அந்த இடத்துக்கு நீங்க எதுக்காக போனீங்க? இன்ஸ்பெக்டர் ஆனந்த் வயர்லெஸ் மூலமா வர சொன்னாரு. உடனே போனோம். உங்க ஆபீஸ்ல இருந்து கொலை நடந்த இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சுமார் 15 நிமிஷம். யூ மீன் 15 minutes? கொலை நடந்த இடத்துல நீங்க என்ன பாத்தீங்க? விஜய பார்த்தேன், அவன் கையில துப்பாக்கி பார்த்தேன், பக்கத்துல இன்ஸ்பெக்டர் ஆனந்துடைய டெட் பாடியும் பார்த்தேன். உடனே விஜய் கைது பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்ல, விஜய் ஓட்டிட்டு வந்த கார்ல கள்ள கடத்தல் பொருள் இருந்துச்சு. ஓகே, எல்லாத்தையும் பாத்தீங்க. இன்ஸ்பெக்டர் ஆனந்த விஜய் சொல்றத நீங்க பாத்தீங்களா? அதாவது நீங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல. வேற யாராவது பார்த்தாங்களா? இல்ல. சோ விஜய் தான் இந்த கொலை செஞ்சிருக்கணுங்கிற சந்தேகத்துல அவனை கைது பண்ணிட்டீங்க. சந்தேகப்படல, முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ மிஸ்டர் பாஸ்கர், யூ கேன் கோ. டாக்டர் சாணக்கியா, சாணக்கியா, சாணக்கியா. அரசாங்க தரப்பு டாக்டர் நீங்க தானே? எஸ், ஐ அம் டாக்டர் சாணக்கியா, ஸ்பெஷலிஸ்ட் இன் போஸ்ட்மார்ட்டம் எக்ஸாமினேஷன். அதாவது பொணங்களுக்கு வலி தெரியாம அறுத்து பரிசோதனை பண்றதா என்னோட வேலை. அப்படின்னா ஊர்ல எல்லா செத்த பிணங்களையும் நீங்க தான் அறுக்குறீங்கன்னு சொல்லுங்க. நான் என்ன சாவுகிறாக்கியா? ஐ அம் டாக்டர் சாணக்கியா, நாட் யமதர்மா. இந்த கேஸ்ல உங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன? வெரி சிம்பிள். இன்ஸ்பெக்டர் ஆனந்த் துப்பாக்கியால சுடப்பட்டிருக்கார். குண்டு நெஞ்ச தொலைச்சிருக்கு, அது சிதறி ரத்தம் பிசு பிசுன்னு கசஞ்சி நாலா பக்கமும் தெரிச்சு அது பாட்டுக்கு. எஸ், தேங்க்யூ. எப்பவுமே நீங்க போலீஸ் தரப்புக்கு ஆதரவாகவும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு சாதகமாகவும் தான் சாட்சி சொல்வீங்கன்னு நான் சொல்றேன். நோ நோ யுவர் ஆனர், ஐ அப்ஜெக்ட் டு திஸ் வெரி ஸ்ட்ராங்லி. யூ see, I am a doctor. இதனோட ப்ரொஃபஷனே கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது. இதுக்கு நான் தனியா ஒரு மான நஷ்ட வழக்கே போடலாம். ஐ வில் கோ டு சுப்ரீம் கோர்ட். அது ஐ எம் சாரி யுவர் ஆனர், நீங்க இறங்கலாம். ஏறனவனுக்கு இறங்கவும் தெரியும். தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த வழக்குக்கு தேவையான இன்னும் சில உண்மைகளை சேகரிக்க விரும்புவதால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தரும்படி கனம் கோர்ட் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எஸ், டிஃபென்ஸ் லாயரின் கோரிக்கையின்படி இந்த வழக்கை நீதிமன்றம் ஒத்திவைக்கிறது. இந்த பாரு மேம், மனுஷனா இருந்தா எதுலையும் ஸ்டடியா இருக்கணும், ஸ்டடியா வாழணும், ஸ்டடியா பேசணும், ஸ்டடியா நடக்கணும். அம்மா ஏன் சிரிக்கிற மேம்? இப்படி வழிக்கு விழுந்துட்டீங்களா சார்? ஒருத்தன் வாழ்க்கையில வலிக்கு விழுந்தா 4 பேர் பார்த்து சிரிப்பீங்களே தவிர கை தூக்கி விடணும்னு எவன் நினைக்க மாட்டீங்களே. உங்களை தூக்கி விடலாம் தான். டூ லேட், நானே எந்திரிச்சுக்குவேன். குட் மார்னிங் இருக்கராஜ் சார். வணக்கம் டாக்டர். கைது ராமலிங்க நெஞ்சு வலின்னு சொன்ன பார்த்துட்டு வரீங்களா? தூக்கு தண்டனைக்கு நாள் நெருங்கிடுச்சுல்ல, அதனாலதான் செக்அப் பண்ணி மருந்து கொடுத்துட்டு வரேன். சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பண்றானா? சாப்பிடலைன்னா என்ன டாக்டர்? உடம்பு சரியாகாது. சட்டப்படி அவனை தூக்கில ஏத்த முடியாது. சட்டப்படி தூக்கில ஏத்த முடியாதா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சார் சொன்னா கேளுங்க சார், அவன் பயங்கரமான ஆளு சார். போகாதீங்க சார், ராத்திரி ஒரு கெட்ட கிடக்குண்ட சார். கட்டப்பொம்மை சினிமா பாத்தியா? சிக்கையோடு இருதயராஜ் என்ன ஆக போறாரோ? ராமலிங்கம், டாக்டர் மருந்து கொடுத்தாரா? ஆமாங்க. இப்ப என்ன செய்ய போற? நீங்க சொன்னா சாப்பிடுறேங்க. மருந்து சாப்பிட்டா மார்வழி போயிடும். மார்வழி போச்சுன்னா நாங்க உன்னை தூக்கில ஏத்திடுவோம். தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிக்க கூடாதுன்றது என் கொள்கை இல்லை. ஆனா உன் மனைவியுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த தப்பு பண்ணிருக்க. அந்த தப்புக்கு மரண தண்டனை அதிகம்னு என் மனசாட்சி ஃபீல் பண்ணதுப்பா. அதனால நானே உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி கருணை மனு போட சொல்லியிருக்கிறேன். அது கிடைக்கிற வரைக்குமாவது நீ உயிரோட இருக்கணும். நீ உயிரோட இருக்கணும்னா இந்த மருந்து எதையுமே சாப்பிடக்கூடாது, புரியுதா?